நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க போல் இருக்கு. எனக்கு உடம்புக்கே சரியில்லை, என் குடும்பத்துல எதுவுமே சரியில்லை. யார் என்ன பண்றாங்க, என் ஆஃபீஸ்ல எனக்கு விரோதமா என்ன பண்றாங்க, நான் படிக்கிற காலேஜ்ல என் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைய எதிரியான மனுஷர்கள் நிறைய எழுப்பிட்டாங்க. எனக்கு யார் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. என் முகத்துக்கு முன்னாடி எல்லாரும் நல்லவங்களை போல இருக்கிறாங்களே, ஆனா இவங்க எனக்கு பின்னாடி நிறைய காரியங்களை செய்யறாங்க. யாருன்னு தெரியல ஆண்டவரே. எனக்கு விரோதமா யாரு செயல்படுறாங்களோ அவங்களை எனக்கு காண்பிச்சு தாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை என்னுடைய கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆமென். அவர்கள் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். யார் இவர்கள்? சாஸ்திரிகள். ஆமென். ராஜா ஏரோது அவர்களை ரொம்ப வஞ்சிச்சு சொல்றான், நீங்க போயிட்டு திரும்பி இயேசு எங்க பிறந்திருக்காரு எனக்கு சொல்ல வரணும்னு சொன்ன உடனே அதுல தான் இருக்குது பெரிய பிரச்சனைன்னு தேவன் அறிந்து கொண்டு இந்த சாஸ்திரிகளுக்கு தேவன் சொப்பனத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டுறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, என் வாழ்க்கை முன்னேறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என் சரீரம் அடிக்கடி பலவீனப்படுறதுக்கு என்ன காரணம்? நான் இவ்வளவு கடன்ல சிக்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என் வீடு இந்த நிலைமைக்கு போறதுக்கு என்ன காரணம்? நான் இன்னும் முன்னேறாமல் மேலே வராமல் நான் ஏன் இதே ஸ்தானத்திலே கீழாக போய்கொண்டே இருக்கிறேன்? அதற்கு காரணம் என்ன? என் வீடு ஏன் இன்னும் கட்டப்படாம இருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு ஏன் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது? காரணம் என்ன? என் கூட இருக்கிறவங்க யார் எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விக்கு மேல கேள்வி கொண்டு கேட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட என்ன பேசுறா தெரியுமா? நான் உனக்கு சொப்பனத்துல நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய என்ன ஆபத்து, என்னென்ன காரியங்கள் உனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது, உனக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன சூழ்ச்சிகள் உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவி குறித்து என்ன சூழ்ச்சிகள் பிசாசு வைத்திருக்கிறானோ, என்ன திட்டங்களை வைத்திருக்கிறானோ, அந்த திட்டங்களை எல்லாம் நான் உனக்கு உடைத்து காண்பிப்பேன். அவைகள் உனக்கு நான் வெளிப்படுத்தி அவைகளிலிருந்து நான் உனக்கு விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி சாஸ்திரிகளை அவன் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை விடுவித்தாரோ அதே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷங்க நம்மளை அழிக்கிறதுக்கும் நம்ம ஒன்றுமில்லாம மாற்றுறதுக்கும் பல திட்டங்களை போடலாம், அதெல்லாம் ஒன்றும் நிறைவேறாது. சரிங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அவைகள் எல்லாம் ஒன்று நிறைவேறாதபடிக்கு தேவனே அவைகளை தடுத்து நிறுத்துவார். பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அவங்க யோசனை. யார் யோசனை உங்களுக்கு நடக்காது. காரணம், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி உங்களை கர்த்தர் நேர் வழியாய் நடத்துவார். பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெபத்துல உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்துவார், ஆமென், சொப்பனத்துல வெளிப்படுத்துவார். ஆகையால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக செல்லுங்கள். கர்த்தர் எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், பாதுகாப்பின் நாளாக இருப்பதாக. God bless you.